வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை அதிகரிப்பு எதிரொலி. தமிழகம் முழுவதும் பெண் காவலர்களை பணியில் அமர்த்துவது தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக அரசு மருத்துவமனைகளில் உயிரிழப்புகள் அதிகரிப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. தடை செய்யப்பட்ட பெத்தமெட்டைன் போதைப் பொருளை பயன்படுத்தியது தொடர்பாக 5 பேர் கைது. போதைப் பொருள் மற்றும் ஊசிகளை பறிமுதல் செய்து திருப்பூர் போலீஸ் நடவடிக்கை. பழனி அருகே கள்ள துப்பாக்கியுடன் நடமாடிய கேரள இளைஞர்கள். கார்கள் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்கள் பறிமுதல். மனிதகுல நலனுக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பணியாற்றும். வாஷிங்டன் நகரின் அமெரிக்க அதிபருடன் இணைந்து கூட்டாக பேட்டி அளித்த பிரதமர் மோடி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் நகரம் மற்றும் கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் ரியல் எஸ்டேட் துறை கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், கோவை, மதுரை, ஓசூர், திருச்சி, சேலம் உள்ளிட்ட 136 நகரங்களுக்கும் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். கோவை, மதுரைக்கான முழுமையான திட்டம் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னையை சுற்றியுள்ள மீஞ்சூர், திருவள்ளூர், திருமழிசை, பரந்தூர், மாமல்லபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய பகுதிகளுக்கு புதுநகர வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சென்னை பெருநகரை வழிநடத்தப் போவது சென்னையின் 3வது முழுமை திட்டம்தான் என்று தெரிவித்தார். கிளாம்பாக்கம், மாதவரம், குத்தம்பாக்கம் ஆகிய 3 புதிய புறநகர் பேருந்து நிலையங்களை உருவாக்கி இருக்கிறோம் என்றும், குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அப்போது கூறினார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்து இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு போதிய மருத்துவர்கள் இல்லாததே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக மருத்துவர்களை நியமிக்காமல் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் அவர் வினவினார். 4 ஆண்டுகளில் தமிழக மருத்துவத்துறையை நாசமாக்கிவிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியின்றி பதவியில் ஒட்டிக் கொண்டிருக்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கூச்சமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழக அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் தொடர் உயிரிழப்புகள் பற்றி தெரியுமா தெரியாதா என்றும் வினவியுள்ளார். பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை அதிகரிப்பு காரணமாக தமிழகம் முழுவதும் பெண் காவலரை பணியில் அமர்த்துவது தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சென்னை காவல்துறையில் வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையராக பணிபுரிந்து வந்த மகேஷ்குமார் மீது பெண் காவலர்கள் பாலியல் புகார் அளித்ததை அடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவு பிறப்பித்தார். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பெண் காவலர்களின் பாதுகாப்பு குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதன் எதிரொலியாக தற்போது பெண் காவலர்களை பணியமர்த்துவதில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு காவல் அதிகாரிகள் அலுவலகம் மற்றும் முகாம் அலுவலகத்தில் பணியில் உள்ள பெண் காவலர்களை உடனே வேறு பணிக்கு மாற்றுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை கண்காணிப்பாளர்களில் இருந்து ஐஜி வரையிலான காவல் அதிகாரிகளின் அலுவலகங்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா அமைதியின் பக்கமே நிற்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் அந்நாட்டு அதிபர் டிரம்பை சந்தித்து பேசினார். பின்னர் டிரம்புடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா, அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளின் முன்னேற்றம் மற்றும் செழுமையை நோக்கி நாம் ஒன்றாக பயணிப்போம் என தெரிவித்தார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை அழைத்துக் கொள்ள தயார் என்றும் கூறினார். உலகின் மிக பழமையான ஜனநாயக நாடாக அமெரிக்காவும் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியாவும் இருப்பதால் மனித குலத்தின் நலனுக்காக இணைந்து பணியாற்றுவோம் என்று பிரதமர் மோடி அப்போது தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது.
CRPF வீரர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என 8 முதல் 11 பேர் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிற்குள் மட்டும் அவருக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். அண்மையில் அவர் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து பேசியதும் குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கள்ள துப்பாக்கியுடன் நடமாடிய கேரள இளைஞர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கேரள பதிவெண் கொண்ட 2 கார்கள், நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக பழனி அருகே உள்ள ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா, பேச்சிமுத்து, கர்ணன் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் பழனி மலை அடிவார காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் எதற்காக துப்பாக்கிகளை பயன்படுத்தினார்கள் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூர் அருகே விடுதியில் இரவு உணவு சாப்பிட்ட மாணவர்கள் 8 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்கள் அனைவரும் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு என்ற மீனவ கிராமத்தில் புனிதவளன் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளிக்குட்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தங்கும் விடுதியில் நேற்று மாணவர்களுக்கு இரவு நேரத்தில் உணவாக தோசையும் தக்காளி சட்னியும் வழங்கப்பட்டுள்ளது. இதை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் சாப்பிட்ட உணவில் பல்லி இருந்தது பிறகு தெரியவந்தது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறையிலிருந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். ஸ்ரீ சமயபுரம் பாத யாத்திரை குழுவினர் சார்பில் 25ஆம் ஆண்டாக இந்த யாத்திரை நடத்தப்படுகிறது. முன்னதாக உலக புகழ்பெற்ற மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் ஒன்றிணைந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சக்தி கரகம் மற்றும் மாலை அணிந்தும் மஞ்சள் ஆடை உடுத்தியும் விரதமிருந்த பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பச்சைக்காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் பம்பை, உடுக்கை வாத்தியங்கள் முழங்க பாத யாத்திரையாக சமயபுரத்திற்கு புறப்பாடு சென்றனர். திருப்பூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட மெத்தமெட்டைன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான ரகசிய தகவலின்படி திருப்பூர் வடக்கு போலீசார் தனியார் தங்கும் விடுதிகளில் சோதனை நடத்தினர். பெருமாநல்லூர் சாலை அருகே உள்ள ஒரு விடுதியில் சந்தேகத்திற்கிடமாக தங்கியிருந்த 5 பேரை பிடித்து விசாரித்தனர். மதுரையைச் சேர்ந்த அசோக் என்பவர் பெங்களூரிலிருந்து மெத்தமெட்டைன் வாங்கி வந்து தனது நண்பர்களுடன் சேர்ந்து அதனை பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது. அவர்கள் 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த போதைப் பொருட்களையும் ஊசிகளையும் பறிமுதல் செய்தனர். இந்தியா, அமெரிக்கா இடையேயான உறவு முன்பை விட மிகவும் சிறப்பாக இருப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி பல்வேறு முக்கிய அம்சங்களை குறித்து அவருடன் விவாதித்தார். இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் மோடியுடனான சந்திப்பு குறித்து பேசிய டொனால்டு டிரம்ப் 5 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவிற்கு பயணம் செய்ததை மறக்கவே முடியாது என்றும், எப்போதும் இல்லாத வகையில் தற்போது இந்தியா அமெரிக்கா உறவு மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்றும் கூறினார். இந்தியாவுக்கான ராணுவ தளவாட விற்பனையை பல பில்லியன் டாலர்கள் அதிகரிக்க இருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 63,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதிய உச்சமாக ஒரு சவரன் 64,000 ரூபாயை தாண்டி விற்பனையானது. வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை உயர்ந்ததால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று மேலும் 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 63,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 7,990 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.